யா இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.2ல 7th செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ நமக்கு வழக்கம் போல் என்ன கொடுத்துருக்காங்க, இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நடத்தியிருக்கும்பா, அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்து வாங்க. ஸோ கொஸ்டின் என்ன, டிவைடட் பை ஏ மைனஸ் பி. ஒன்றும் இல்லை, ஏ இருக்கிற இடத்துல -3/5 போடுங்க, பி இருக்கிற இடத்துல 2/15 போடுங்க. ஸோ -3. ஸோ -3/5 போடுங்க. அடுத்தது என்ன கணா இருக்கு, ப்ளஸ் இருக்கு, போட்டுக்கோங்க. 2/15 போடுங்க. ப்ராக்கெட் இருக்கா, எல்லாம் அப்படியே போடுங்க. ஏ இருக்கிற இடத்துல மட்டும் -3/5, பி இருக்கிற இடத்துல 2/15. மிச்சம் எல்லா சைனும் அப்படியே கொஸ்டின்ல இருக்கிறதே அப்படியே. இப்போ இதை தனியாக எடுத்து சால்வ் பண்ணிடலாம், இதை தனியாக எடுத்து சால்வ் பண்ணிடலாம். -3/5 + 2/15. ஸோ வழக்கம் போல நியூமரேட்டர் சேமா இருக்கா, சாரி டினாமினேட்டர் சேமா இருக்கான்னு பார்க்கணும். சேமா இல்லை. ஸோ அது சேம் ஆக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். இந்த ரெண்டு நம்பரும் ஒரே டேபிளில் வருதா, எஸ் வருது. என்ன டேபிள், 5 டேபிள். ஸோ 3 டைம்ஸ் 1, 1. ஸோ என்னோட எல்சிஎம் என்னங்க, 3 5s are 15, 5 3s are 15 தான். அப்போ இந்த 5 எதால மல்டிப்ளை பண்ணா எனக்கு 15 ஆகும், 3 டைம்ஸ். அப்போ மேலையும் இன்டூ 3. 15 எதால பண்ணா 15 ஆகும், 1 டைம். அப்போ மேலையும் 1. இதை மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா இந்த சம்மே பாதி கம்ப்ளீட்பா. ஸோ அப்போ கீழே 15 வந்துடும், ப்ளஸ் இங்கேயும் 15 வந்துடும். மேலே எனக்கு -9 3 3s are 9 2. ஓகேவா, இப்போ இங்கே பாருங்க, டினாமினேட்டர் சேமா வந்துருச்சு. ஸோ வாட் கேன் பி டன், 15 அப்படியே ஒரு தடவை போட்டுக்கோங்க, மேலே இருக்கிற 9 + 2 அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ -9 + 2. பெரிய நம்பர்ல இருக்க சைன் என்ன, மைனஸ். இப்போ அதை ஆட் பண்ணுமா, சப்ட்ராக்ட் பண்ணுமா? மைனஸ் இன்டூ ப்ளஸ் என்னங்க, டேபிள்ஸ் கவனிங்க, சைன் டேபிள்ஸ். மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ். அப்போ 9ல் 2 போச்சுன்னு 7. ஸோ அப்போ 7/15, கீழே இருக்கிற 15 அப்படியே போட்டுக்கணும். இப்போ இந்த -7/15 கொண்டு போய், இந்த -7/15 கொண்டு போய் இது இருக்கிற இடத்துல போடுங்க. ஓகே ரைட். இப்போ இந்த டிவிஷன் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இதை போட்டிங்கன்னா அடுத்தது ஈஸி, ஏன்னா சேம் தானே. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, -3/5 அகைன் -2/15. ஸோ எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சி வச்சோம், 15 கண்டுபிடிச்சி வச்சோம். அப்போ இது எதால சேம் தான், அதே சேம் தான். ஓகே, அப்போ மேலே -9/15 வந்துச்சு, கீழே 2/15 வந்துச்சு. அப்போ 15 1 டைம்ஸ், இப்போ மேலே 9 -12, அப்போ -11/15. புரிஞ்சதா இது, -11 எப்படி வந்துச்சுன்ட்டு? புரியாதவங்களுக்கு சொல்கிறேன். பெரிய நம்பரில் இருக்க சைன் மைனஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ். ஸோ அப்போ ஏன்னா இது எப்படி சொன்னேன், டேபிள்ஸ், சைன் டேபிள்ஸ். ஸோ 9 + 2 11, அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா ரைட். இப்போ அதை தூக்கிட்டு வந்து இதுக்கு பதிலாக போடுங்க. ஸோ -11/15. இப்போ நாம் ஏற்கனவே பார்த்தது தான், டிவிஷன் இருந்தாலே நம்ம அதை என்னன்னு போட்டுக்கணும், மல்டிப்ளிகேஷன்னு போட்டுக்கணும். அப்படி மல்டிப்ளிகேஷன்னு நான் போட்டுட்டேன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஃப்ராக்ஷனில் மாற்றம் ஏற்படும். என்ன மாற்றம் ஏற்படும், கீழே இருக்கிற நம்பர் மேலேயும் மேலே இருக்கிற நம்பர் கீழேயும். சைன் எங்கே வேணால் போட்டுக்கலாமா ஃப்ராக்ஷனில், எஸ் சைன் எங்கே வேணால் போட்டுக்கலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு ஃப்ராக்ஷனுக்கு ஒரு சைன் தான் கணக்கு. ஓகே, இப்போ அடுத்தது மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னாலே நீங்கள் இந்த டயக்ராமை ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் கேன்சலேஷனுக்கான ரூல் டயக்ராம், சரியா? இப்போ என்ன பண்ணிக்கலாம் பாருங்க, இதையும் கேன்சல் பண்ணிக்கலாமா? எஸ், இது 1 டைம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். மிச்சம் இருக்கிறது எழுதுங்க, கீழே இங்கே 1 இன்ட்டு -1/11. ஸோ இதை மல்டிப்ளை, சைனை ரெண்டுத்தையும் தனியாக மல்டிப்ளை, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, 7 1s are 7, கீழே 1 × 11 11. ஸோ என்னோட ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் என்ன, 7/11.
இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர். ஸோ தேங்க்யூ.